கேள் கொடுப்பார். அழுது மன்னாவை அலட்சியப்படுத்தாதே. இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியை முழுவதும் பார்க்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தம் இருக்கையிலே தேவையானதை நாம் கேட்காமலே கிறிஸ்துவை, அதாவது வானத்தில் இருந்து இறங்கிய ஜீவ அப்பமாகிய இயேசுவை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவரை அலட்சியப்படுத்தி நாம் கேட்டதை பின்பு பெற்றுக்கொண்டாலும் அதை நாம் அனுபவிக்க முடியாது என்பதை மறக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்கிற காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடம் விண்ணப்பித்து எங்களுக்கு இறைச்சியை பெற்றுத்தாரும் என்று மோசேயிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள், எங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி மன்னாவை அலட்சியப்படுத்தி தங்கள் கூடார வாசலில் நின்று இறைச்சிக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்கள். ஜனங்களின் அழுகையை பார்த்த மோசே கர்த்தரிடம் விண்ணப்பிக்கிறான். உடனே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். நீங்கள் போதும் போதும் என்று சொல்லுகிற வரை புசிப்பீர்கள். நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுகிறீர்களே என்று ஜனங்களிடம் சொல் என்றார். விசுவாசம் இல்லாதவர்கள் மத்தியிலே நாம் இருக்கும் போது நமக்கும் அந்த அவிசுவாசம் வந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் போதும் போதும் என்று சொல்லும் வரை இறைச்சியை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை மோசையால் கூட விசுவாசிக்க முடியவில்லை. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை எல்லாம் கொடுத்தாலும் என் ஜனங்களுக்கு போதாதே என்று மோசே கர்த்தரிடம் சொல்ல, அதற்கு கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். கர்த்தர் காடையை அனுப்பினார். ஆனால் இறைச்சியை இச்சித்தவர்கள் அந்த இறைச்சியை சமைத்து மென்று தின்பதற்கு முன்பே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. இறைச்சியை இச்சித்து மாண்ட ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே மண்ணுக்கு இரையாக்கினார்கள், அதாவது அடக்கம் செய்தார்கள். பிரியமானவனே, பிரியமானவளே, கேள், அவர் கொடுப்பார். கேட்பதற்கு முன்பாக அழுது மன்னாவை, கிறிஸ்துவை அலட்சியப்படுத்தாதே, அவமதிக்காதே. உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற பிரியமானவர்களே, நாம் உலகத்திற்கு முன்பாக அழக்கூடாது. நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் கேட்டதை கொடுக்கிற ஆண்டவர். அவர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்ட யூதாவின் ராஜசிங்கம் என்பதை நாம் மறக்க கூடாது. தாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னார் என்பதை அறியாமல் இருப்பவர்கள்தான் உலகத்திற்கு முன்பாக அழுவார்கள். மோசே போதும் போதும் என்று சொல்லும் வரை இறைச்சி கிடைக்குமா என்று கர்த்தரிடம் கேட்ட மாதிரி இது நடக்காது என்று விசுவாசம் இல்லாததினால் அழுகிறோம், அழுகின்றார்கள். நம் ஆண்டவர் மரித்து மண்ணாய் போனவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்து எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவர். செத்து போனதை ஆராதிக்கிறவர்கள், உயிர் திடுதலையும் ஈஸ்டரையும் நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள் தான் எதற்கும் பயப்படுவார்கள், எல்லாவற்றிற்கும் அழுவார்கள். பிரியமானவர்களே, தாவீது தன் பக்கத்தில் கர்த்தரை வைத்துக் கொண்டிருப்பதால் தைரியமாக, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அறிக்கை செய்கிறான். ஆனால் நாமோ, நான் செய்வேன், என் பலம், என்னால் முடியும் என்று தேவனை தூர வைப்பதால் அழுகிறோம் மற்றும் அள வைக்கப்படுகிறோம். தாவீதை போல் நாமும் கர்த்தரை நம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு, என் உபத்திரவத்தை ஜெயிப்பேன், என் தேவையை பெற்றுக்கொள்வேன், என் வியாதியில் இருந்து விடுதலை பெறுவேன், என் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவேன் என்று அறிக்கை இடுவோம். காரணம், நம்மோடு இருப்பவர் ஜெயம் கொண்டவர். எதை கண்டும் பயந்து ஓடுபவர் அல்ல, எதையும் அரைகுறையாக விடுபவர் அல்ல, எல்லாவற்றையும் சரியாக முடித்தவர். நம் காரியத்தையும் சரியாக முடிப்பார். விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை அப்போஸ்தலன் பவுலை போல விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். விசுவாசிக்காமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்பதை மறக்காமல் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தாவே, உம் சித்தத்தின்படி உம் பிள்ளைகள் கேட்டதை அழ வேண்டாம் என்று சொல்லி கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.